அன்பிற்கினிய நட்பின் வட்டாரமே, அருமை சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நன்னாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல் இந்த பாடல் ஒலிக்கிற போதெல்லாம் என் மனதில் நீங்காத இடத்தை பிடித்திருப்பவர் அருமை சகோதரர் வேல்முருகன் அவர்கள்தான். இவர் சாதாரணமானவர் அல்ல, தலைவர்களை உருவாக்குகிற தலைவர் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். எனக்கு அவர் சகோதரராக இருக்கலாம், ஆனால் இவரும் ஒரு சமுதாய காவலர் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இளைஞர் படை தளபதியாக திகழ்ந்து தொழிலாள வர்க்கத்தின் ஈடு பிடிக்க முடியாத ஒரு தலைமகனாக திகழ்கிறார். பிரம்மை தொழிலாளியாக இருந்தாலும் கூட அவர் சார்ந்திருக்கிற இயக்கமானாலும் சரி, அது நட்பு வட்டாரமாக இருந்தாலும் சரி, இவருக்கு நிகர்
எவரும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எத்தகைய நிகழ்ச்சி ஏற்பட்டாலும் சரி, அரசியல் கட்சியோ பொதுநல அமைப்போ குடும்ப நிகழ்ச்சியோ தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாமல் ஒதுங்கி நின்றாலும் எங்கள் இதயங்களில் நீக்கமற இருப்பவர்தான் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் முருகன் அவர்கள். எனவே அவர் இன்று போல் என்றும் வளமுடன் நலமுடன் புகழுடன் வாழ்க வாழ்க என இந்த நன்னாளில் வாழ்த்துகிறேன். அன்புள்ளம் கொண்ட அருமை தோழர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, உங்கள் யாவருக்கும் இந்த மாலை வணக்கத்தை தெரியப்படுத்தி கொண்டு, இன்றைக்கு நம்மளுடைய அருமை சகோதரர் அருமை அண்ணன் முருகன் அவர்களுக்கு பிறந்த நாள். நம்ம செங்கோட்டன் அண்ணன் சொன்னது போல அவரு அரசியலுக்கு வந்தோ இல்லை சமூக பணிக்கு இது பண்ண ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனாலும் தங்கவேல் மீது பற்றுக்கொண்டு, நண்பர்கள் மீது பற்றுக்கொண்டு, அயராத எந்த நேரத்தில் அவரை அணுகினாலும் உடனே அவருடைய வந்து எங்களோடு இணைந்து அவருடைய சமூக பணியை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவருக்கு பிறந்த நாள் என்பது மிக ஒரு முக்கியமானது ஒன்று. அனைவருக்குமே பிறந்த நாள் நடக்கும் பொழுது காலையில எழுந்தவுடன் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்ல விஷ் பண்ணி போட்டிருப்பாரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள்ன்றப்போ வந்து நாங்க அனைவரும் அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு அவர் அன்பால அனைவரையும் கட்டி போட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர், எதுக்குமே ஆசைப்படாதவர், பொதுநல தொண்டுக்கு மாத்திரம் அவருடைய தொண்டு எப்பொழுதுமே இருக்கும். அதே போல எல்லாரிடத்திலையும் அன்பா பழகக்கூடியவர், யார்கிட்டையும் கோவப்படாத ஒரு அருமையான மென்மையான மனிதன். அவருக்கு நாங்கள் பிறந்தநாள் கொண்டாடுவதில் எங்கள் அனைவருக்குமே ஒட்டுமொத்த இங்க சேர்ந்து இருக்கிற அனைத்து நண்பர்களுமே மன மகிழ்ச்சியோடு நாங்க சேர்ந்து அவருக்கு இந்த பிறந்த நாளை கொண்டாடுறதுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அடைகிறோம். அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் நல்ல ஒரு இதுவாக இருக்க வேண்டும். இறைவன் அவருக்கு பூர்ண ஆயுசு கொடுத்து நல்ல அவருடைய ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னும் பல பிறந்த நாட்களை கொண்டாட வேண்டும். தங்கவயலிலே அவருடைய சமூக பணி தொடர வேண்டும் என்று எங்களுடைய அனைவருடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் என் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தலைவர் முருகன் கேஜிஎஃப்லயே ஒரு நல்ல மனிதன். யார் பர்த்டேனா ஃபர்ஸ்ட் அவருடைய மாலை தான் வந்து கைத்தில் உய்யும். ஒரு சோசியல் பெம்மல் எம்ப்ளாயி, அவர் குடும்பம் கூட பார்க்காத இன்றைக்கு பொது சேவை நல்லா செய்துக்கிறார் கேஜிஎஃப்ல. அந்த பொது சேவைக்கு அவரு அந்த அந்த இதுவே அவருக்கு தேவையில்லை பாலிசி. ஆனா இருந்தாலும் மக்கள் கேஜிஎஃப் மக்கள் நல்லா இருக்கணும்னு அவரு ஒரு 5-6 வருஷமா கேஜிஎஃப்ல ஒரு நல்ல பேர் இருக்க மனிதன். அவருக்கு இந்த பிறந்தநாள் கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மாதிரி மகிழ்ச்சி நாங்க 2 நாளுக்கு முன்ன கொண்டாடணும். அவரு கோயிலுக்கு போயிட்டோம். கடவுளுடைய ஆசீர்வாதம் அவருக்கு என்னைக்குமே இருக்கும். அவர் குடும்பம் என்றுக்குமே இன்னும் கொஞ்சம் நல்ல மாதிரி வாழ அடுத்த வருஷம் நாங்கெல்லாம் கவுன்சிலர் ஆகி நாங்க ஒரு பிரமாண்டமான ஒரு மண்டபத்துல நாங்க அவருடைய பயிற்சிக்கு நாங்க கொண்டாடுறோம். ஏன்னா மற்ற தலைவரோட எங்களுக்கு அவரு நல்ல ஒரு குடும்பத்துக்கார ஒரு அண்ணன் தம்பி மாதிரி வாடா போடான்னு யாரும் சொல்றதுல, யாரும் ஒரு நல்ல ஒரு மனிதன்னா அவருடைய குடும்பம் நல்ல மாதிரி அவர் செலுத்தணும். அதனால இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள்ல அவர் குடும்பம் நல்லா இருக்கும் எங்களுடைய சார்பாக எங்க நண்பன் எங்க அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய சார்பாகவும் கேட்டுக்கொண்டு அவரு பல்லாண்டு வாழ்த்து என் உரையை முடிக்கிறேன். ನನ್ರಿ ವಣಕಂ. ವೇಲ್ಮುರುಗನ್ ಸಾರ್ದು ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬ ದಿನ ತುಂಬಾ ನನ್ಗೆ ಖುಷಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ಏಜ್ ನಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ತುಂಬಾ ಕಡಿಮೆ ಇದ್ರೆ ಕೂಡ ನನ್ನ ಸಾರ್ ಅಂತ ಕರೀತಾರೆ. ನನಗೆ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ಸ್ ಬಂದು ಜಾಸ್ತಿ ಬಂದಿರೋದ ಕಾರಣನೇ ಮುರುಗನ್ ಸಾರ್ ಕಡೆಯಿಂದಾನೆ. ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ಇಷ್ಟು ಬೆಳೆದಿದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ ಒಂದು 50% to 60% ನಂದು ಕ್ರೆಡಿಟ್ಸ್ ಎಲ್ಲ ಹೋಗೋದು ಮುರುಗನ್ ಸರ್ ಅವ್ರಿಗೇನೆ. ಏನಾವ್ದಿದ್ರಿ ಮುರುಗನ್ ಸರ್ ಇಂಥ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸರ್ ಹಿಂಗಿದೆ ಹಂಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಫಸ್ಟ್ ಬಂದು ನಿಲ್ತಾರೆ ಆ ವಿಷಯಗೆ. ಅದು ಬಿಟ್ಟು ಸೋಷಿಯಲ್ ಸರ್ವಿಸ್ ನೋಡಿದ್ರೆ ಸಿಕ್ಕಾಪಟ್ಟೆ ಮಾಡಿದ್ದಾರೆ ಸೋಷಿಯಲ್ ಸರ್ವಿಸ್. ಅದು ಬಂದು ಅವರು ಸ್ವಲ್ಪ ಸೋಷಿಯಲ್ ಸರ್ವಿಸ್ ಮುಚ್ಚಾಕಿದ್ದಾರೆ. ಅದು ನನ್ಗೆ ಗೊತ್ತು ಅದು ಏನೇನ್ ಮಾಡಿದಾರೆ ಅಂತ. ಬಟ್ ಈ ವಾಸ್ ಅ ಗ್ರೇಟ್ ಲೀಡರ್ ಅವರು ನಾನು ಹೇಳ್ಬಹುದು. ಓಕೆ, ಅವ್ರು ಬಂದು ಈ ಪೊಲಿಟಿಕ್ಸ್ಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಬರಕ್ಕೆ, ಬಟ್ ಅದು ಬಿಟ್ಟು ಬ್ಯಾಕ್ ಹ್ಯಾಂಡ್ ನಲ್ಲಿ ಏನೇನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅದೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಮ್ SSD KGF ತಾಲೂಕ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್, ನನ್ನ ಹೆಸರು ವಿಜಯ್ ಅಂತ, ನನ್ನ ಕಡೆಯಿಂದ ಒಂದು ಸನ್ಮಾನ. ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಸರ್.